ஆட்டோ ரிக்ஷாவும் எங்க போச்சு? ஒண்ணு கூட இல்ல. என்ன பண்றது? என்னாச்சு? இன்னைக்கு யாரோ காலேஜுக்கு ரொம்ப அவசர அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு காலேஜ் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சீக்கிரம் போணுமா? ஒரு நிமிஷம் இரு ரத்னா. ஓ மை காட், இங்க நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. யாராவது ஃபயர் இன்ஜினை கூப்பிடுங்க, யாராவது ஃபயர் இன்ஜினை கூப்பிடுங்க. வைஷு, ரத்னா, இந்த நெருப்போட ஜுவாலை விஷாலோட வீட்ல அவனோட ரூம் வரைக்கும் போயிருக்கும். இங்க நெருப்பு, அங்கே நெருப்பு. ஆனா நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்ற. வைஷு ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. நான் ஆரம்பிக்கிறேனா? ஏய், ஆட்டோ ஆட்டோ, எஸ்விசி காலேஜ் போகணும். எங்கம்மா? எஸ்விசி வாங்க. சீக்கிரம் போங்கண்ணா. நேத்து அவன் நல்லா ஹெல்ப் பண்ணால. யாரு? விஷால் தான், வேற யாரு? உண்மை சொல்லு, இன்னும் உன் மனசுல விஷாலோட எண்ணம் துடிச்சிட்டு தானே இருக்கு. என்ன பண்றது வைஷு, காதலை அழிக்கவே முடியாது. உனக்கு தான் தெரியும்ல, அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படிலாம் எனக்கு உதவியா இருந்தான். எப்பவுமே என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் தான் டெல்லியில் நடந்த ஃபேஷன் ஷோடைய பேம்ப்ளெட்ட என்கிட்ட அனுப்பியிருக்கான். What do you say, ரத்னா? ஆமா வைஷு, அவனுக்கு தெரியும் எனக்கு மட்டும் அந்த பேம்ப்ளெட் கிடைக்காம இருந்தா நாங்க போறத பத்தியும் பார்ட்டிசிபேட் பண்றத பத்தியும் யோசிச்சிருக்கவே மாட்டேன். வைஷு, அவன் எனக்காக நிறையவே செய்றான், நிறைய யோசிக்கிறான். எனக்கு எப்படா அவனை பாப்போன்னு இருக்கு. பழைய மாதிரி மறுபடியும் சந்திக்கணும். ஆனா அம்மா அப்பா மேல இருக்கிற பயத்துல என்னால நான் சொல்றது கேளு. உன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய். நீ மனசார உணர்ற விஷயத்தை மட்டும்தான் நீ மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும், அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். ரத்னா, என்னால அப்படி செய்ய முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன் சும்மா குழப்பிக்கிற ரத்னா? விஷால உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே ஆசை? அவ்வளவுதான், எதை பத்தியும் யோசிக்காத. உங்க காதலே உங்களை சேர்த்து வைக்கும், மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க ரேலியோட பிலீஃபும் இதுதான். ஃபாலோ யுவர் ஹார்ட். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ செய். எந்த கட்டாயத்துக்கும் ஆளாகாத. ஆனா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வா. ரத்னா, நான் கிளம்புறேன். பிரின்சிபல் வேற கிளாஸ்க்கு முன்னாடி வந்து பார்க்க சொல்லிருக்காரு. ஓகே, பாய். பாய். எனக்கு தெரியும் ரத்னா, நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா மை லிட்டில் ரத்னா, நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு நினைச்சா பேசுறது இல்லனா போன் எடுக்காம இருக்கிறதுன்னு இருந்தல. ஆஃப்டர் ஆல் இது எவ்வளவு நாள் நடக்கும்? நாட் எனி மூவ். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறப்போகுது ரத்னா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.
விஷாலுக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து ஒரு கால் கூட பண்ணல. நான் உனக்கு ஃபோன் பண்ண கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை இங்கதான் வந்துட்டு இருக்கானோ என்னமோ. இந்த இதை வாங்கிக்க. பத்தலனாலும் கேளு, தரேன். ஆனா வேலையில எந்த தப்பும் நடக்கக்கூடாது. நான் என்ன சொன்னனோ அது அப்படியே நடக்கணும். சரி விசால். கிரேட் வைஷு, ஆரம்பிக்க கரெக்டான அப்ரோச். இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரஸ்டி சேர்மன் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். ஆனா எதுக்கு சார்? இந்த காலேஜ்ல 400 பொண்ணுங்க படிக்கிறாங்க. ஒருவேளை இந்த போர்டுக்கு 25% ஃபேவரா இருக்குன்னு தெரிஞ்சா போர்டு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. சொல்லு, 100 சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டு வர முடியுமா? சார், நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஆஃப் கோர்ஸ் யூ கேன். நீ எவ்வளவு திறமைசாலின்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒரு விஷயத்தை நினைச்சா அதை நிச்சயமா செய்து காட்டுவாங்க. Thank you so much. God bless you. ஹாய் மகேஷ். ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் நேத்து உன் வைஃபை டிவில பார்த்தேன். ஐ மீன் awesome man. She is brave and inspiring. என் வைஃப் அவங்கள மீட் பண்ணி ஆகணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். நீ எப்ப வேணாலும் கூட்டிட்டு வா. இருந்தாலும் உனக்கு பயமா இல்லையா? இவ்ளோ மீடியா அட்டென்ஷன்ஸ், அங்க அவங்க தனியா இருக்காங்க, இங்க வந்து போயிட்டு இருக்கிறது ஃபார் ராலிஸ் அண்ட் ஆல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பயப்பட ஆரம்பிச்சா சமூகத்துல மாற்றம் எப்படி ஏற்படும்? அதுவும் சரிதான். சரி, ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஷூர். இந்த விஷயம் எவ்வளவு பிரபலமாயிருக்கு. இத கண்டிப்பா வைஷு கிட்ட சொல்லியே ஆகணும். உண்மையிலேயே அவளை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். வைஷு ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? லெக்சர் ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. ஐ ஹோப் கரெக்டா போய் சேர்ந்திருக்கணும். எந்த பிரச்சனையும் இருந்திருக்க கூடாது. ஹலோ. ஹலோ அம்மா. வைஷு காலேஜுக்கு போன் எடுத்துட்டு போயிருக்கலா? எடுத்துட்டு போனாலா இல்லையான்னு தெரியல. ஆனா சத்தம் எதுவும் கேட்கல. அது சரி, நீ ஆபீஸ்க்கு போயிட்டல? டிராபிக்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் நிறைய தண்ணி குடிப்பா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. உனக்கு அதிர்ஷ்டமான நாள். சரியான நேரத்துக்கு சாப்பிடுப்பா. ஐயோ அம்மா, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. வைஷு போன் பண்ணாலா இல்லையா? எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா? அப்புறம் அம்மா போன் சார்ஜர் எடுத்துட்டு போனாலா? ஏன்னா அவளுக்கு மறதி ஜாஸ்தி. அட விடுப்பா, அவ கரெக்டா போய் சேர்ந்துருப்பா. அவளை பத்தி நினைக்காம உன் வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு, நீ அவளை நினைச்சு இவ்வளவு கவலைப்பட்டனா அவளை வீட்லயே இருக்க சொல்லு. ஆனா நீ எங்க அதெல்லாம் செய்ய போற? நீ தான் உன் பொண்டாட்டிய புரட்சிக்காரியாக்க போறியே. மாடர்ன் வைஃப் ஆச்சே. நான் சொல்றத கேளுப்பா. நீ போய் உன் வேலையை கவனி. சரிம்மா, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே? ஆமாமா, செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா சேர்ந்தாகணும். நமக்கும் நம்மள பாதுகாக்க தெரியணும். ஆமாமா, கரெக்ட் தான். சரி வா, நாமளே சைன் பண்ணலாம். சரி. சரி வா, பார்க்கிங் ஏரியாக்கு போலாம்.
வெறும் 37 பொண்ணுங்க தான் சைன் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல விடு வைஷு. நவராத்திரின்றதுனால இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க ஆப்சென்ட். ஆமா, இன்னைக்கு விரதன்றதுனால நிறைய பொண்ணுங்க கிளாஸுக்கே வரல வைஷு. ஆனா இதுல சைன் அப் பண்றதுக்கு ஒரு 100 பொண்ணுங்க கூடவா இல்ல? இதெல்லாம் பொண்ணுங்களோட பெனிஃபிட்காக தானே. என்ன கேட்டா இங்க இருக்கிற 400 பொண்ணுங்களும் இதுல சைன் பண்ணிருக்கணும். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனிவே, எப்படியாவது நாளைக்குள்ளார இதுல 100 சிக்னேச்சர்ஸ் ஆவது வாங்கணும். இது வேலைக்காகலன்னா வேற ஏதாவது ஐடியாவை தான் யோசிக்கணும். வா. இந்த முறை நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். கடவுளுடைய விருப்பமும் இதுதான் போல இருக்கு. அதான் இன்னைக்கு எனக்கு அவன் ஃபோன் கூட பண்ணல. நான் இத பத்தி அம்மா கிட்ட நிச்சயமா ஒரு வாட்டி பேசி பார்க்கணும். அம்மா அப்பா எப்பவும் என் முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எனக்கு புரிய வச்சிருக்காங்க. இப்ப பேசினா அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அவங்க நான் விஷால விரும்புறது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதத்தோட நாங்க சந்தோஷமா இருப்போம். ஹலோ விஷால், நான் இன்னைக்கு ஃபுல்லா உன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க போன நீ? ரத்னா, ரத்னா சீக்கிரமா வா. கம் ஃபாஸ்ட். என்கிட்ட டைம் இல்ல ரத்னா. ரத்னா, ரத்னா, ரத்னா. விஷால், விஷால் உனக்கு என்ன ஆச்சு? இது நான் வர விஷால், இப்பவே வர. ஹலோ விஷால். விஷாலுக்கு என்ன இருக்கும்? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஆனா நான் இப்ப எங்க போகணும்? நான் போய் தான் ஆகணும். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது. விஷால் எப்படி இருப்பான், எந்த நிலைமையில இருப்பான்னு தெரியல. ஹலோ 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 ஷாஜி, நான் ரத்னா பேசுறேன். விஷால் எங்க இருக்கான்னு தெரியுமா? என்னாச்சுன்னு தெரியல. அவன் தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னென்னவோ உளறிட்டு இருந்தா. ஏமா கொஞ்சம் பார்த்து போமா. அது ரத்னாவா? இல்ல இல்ல, அவ இங்கேயும் வரப்போறா. ஒரு ஃப்ளவர் கொடுங்கம்மா. தேங்க்யூ. இந்தாங்க, இது என்னோட ஸ்வீட் ஹார்ட்டுக்காக. உன்னை நான் ஆபீஸ்ல ரொம்ப மிஸ் பண்ணேன். இது உனக்கு தான். ஐ லவ் யூ வைஷு. அட, என் பையன் வந்துட்டான். முகத்தை பாரு, எப்படி வாடி போயிருக்குன்னு. ஒரே நாள்ல எல்லா வேலையும் வாங்கிட்டாங்களா? சரி, பேக்க கொடு. கொடுப்பா. அட பூ, அம்மாக்காக வாங்கிட்டு வந்தியா? எதுக்குப்பா இதெல்லாம்? ஆமாமா, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ரோஜா பூனா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ்.
நாம 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கோம்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா இல்ல? ஆனா இந்த சிவப்பு ரோஜா உங்க அம்மாவோட கோபத்தோட நல்லா மேட்ச் ஆகுது. ஆமா மாமா, நீங்க முள்ளு மாதிரி குத்துறத நிறுத்தினா தானே. நீங்க பருப்பா மகேஷ், உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியாம்மா? சரி, நான் வந்து சாப்பிடுறேன். கை கால் முகம் அலம்பிட்டு வந்துடுறேன். சரி. நான் இப்பவே சாப்பிட்றேம்மா. அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். உட்காரு. உனக்காக பன்னீர் பட்டர் மசாலா, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சீதா, உன்னை பாராட்டியே ஆகணும். காலையில ஆபீஸ் போகும்போது என்னமோ அவன் யுத்தத்துக்கு போற மாதிரி அவனை அனுப்பி வச்ச. ஆனா அவன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டு சூழ்நிலையே ஏதோ ராமர் வனவாசம் போயிட்டு வந்த மாதிரியே மாறிடுச்சு. உன் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல சீதா. அதுல என்னங்க இருக்கு? நான் என் பையனுக்காக என்ன வேணாலும் செய்வேன். வைஷு, என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? என் பையனுக்கு தண்ணி எடுத்து கொடு. சரி. இவ்வளவு டேஸ்டியான சாப்பாட்டை பார்த்த உடனே எனக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சுமா. நான் உடனே கை கால் அலம்பிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். நான் தண்ணியும் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அட, வைஷு கொஞ்சம் நெல்லு. அம்மா, நீ பச்சடி எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வரலையா இல்ல அத செய்யவே இல்லையா? இது எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் நெல்லு வைஷு. குக்கர் 3 விசிலுக்கு மேல அடிச்சிடுச்சு. கொஞ்சம் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு. அப்புறம் நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரி. வைஷு, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, கொண்டு வரியா? நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் போய் சோப்பு கொடுத்துட்டு வரேன். பாத்ரூம்ல சோப்பு இல்ல வைஷு, கொண்டு வரியா? நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் போய் சோப்பு கொடுத்துட்டு வரேன். வைஷு, நீ போய் சோப்ப கூட, நான் சமையல பாத்துக்கிறேன். அப்புறம் ரத்னாவையும் சீக்கிரம் கீழே கூட்டிட்டு வந்துரு. சரி. முதல்ல மகேஷ்க்கு போய் சோப் கொடுத்துட்டு வருவோம். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? முதல் நாளே லேட்டா வருவானா? This is not done. ரத்னா, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, சீக்கிரமா கீழே போ. மகேஷ், மகேஷ், மகேஷ். வைஷு செல்லம், என்ன நீ எவ்வளவு காக்க வைக்கிற? அப்படியா? காக்க வைக்கிறது நானா இல்ல நீயா? நானா? நான் ஏன் உன்னை காக்க வைக்க போறேன்? என்னோட இந்த லைஃப பாத்தியா? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வரேன், அதுவும் இவ்வளவு டயர்டா. பத்தாதுக்கு என் வைஃப் எனக்காக கொஞ்சம் கூட டைம் ஒதுக்க மாட்டேங்கிறா. அப்படிதான் நடக்கும். ஆபீஸ்ல இருந்து டெய்லி லேட்டா வந்தா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். அப்படியா? அப்படின்னா சரி, என் கூட சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவி. மகேஷ், விடு, வலிக்குது. தண்டனை வலிக்கதான் செய்யும். சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு ஒரு ஆபீஸோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லு. என் ஃபர்ஸ்ட் டேயா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம். ஒருத்தரோட முகம் அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அவளோட பேச்சு, அவளோட நினைவுகள், அவளோட... போதும் போதும், நிறுத்து. கீழே உனக்காக சாப்பாடு வெயிட்டிங். சீக்கிரமா சாப்பிட்டாதான் நீ யார இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணியோ அவ கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆமா, கரெக்ட் தான். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். அது ரத்னா மாதிரியே இருக்கா. ஒரு செகண்டுக்கு நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ரத்னா இந்த நேரத்துல அங்கங்க போயிருக்க போறா, வீட்டுல தான் இருப்பான்னு நினைச்சேன். நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. சரி, சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துடு. நான் போய் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். ஓகே.
விஷால் விஷால் நீ எங்க இருக்க? விஷால்